வணக்கம். இந்த வீடியோவில் கார்த்திகை தீபத்திற்கு ஒரு அழகான ரங்கோலி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு இந்த மாதிரி மெல்லிசான அட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஷர்ட்டுக்குள்ளே வர அட்டை தான் இது. இந்த மாதிரி பேப்பரில் ஒரு பெட்டல் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அந்த அட்டையில் வச்சு நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே ஷேப்புக்கு வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நான் 9 பெட்டல்ஸ் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மெல்லிசான அட்டைன்றதுனால ஈஸியாக நம்மளால் கட் பண்ண முடியும். இப்போ 9 பெட்டல்ஸுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி உள்ள நூல் எடுத்துக்கலாம். அந்த எண்டை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு ரவுண்டுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா அது ஒட்டிக்கும். எட்ஜில் வந்து நமக்கு சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் போக போக ஈஸியாகிடும். அது கொஞ்சம் பொறுமையாக சுற்றிக்கலாம். நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒவ்வொரு சுற்றுக்குமே நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். ஃபுல்லாகவே நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டேன். அந்த எண்டை நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பெட்டல்ஸுமே இந்த மாதிரி உள்ள நூலை நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மல்டி கலர் யூஸ் பண்ணி நான் வந்து சுற்றி எடுத்திருக்கேன். எல்லா பெட்டல்ஸுமே சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறக்காக இந்த மாதிரி கோல்டன் ரோப் எடுத்திருக்கேன். இதை இந்த எட்ஜில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். எல்லா பெட்டல்ஸுமே இதே மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பெட்டல்ஸுமே நான் இந்த மாதிரி கோல்டன் ரோப் வச்சு ஒட்டிட்டேன். க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு மெல்லிசான அட்டை எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி 3 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி தட்டு வச்சு வரைஞ்சிருக்கேன். அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் வரையணும். அதுக்கு இந்த மாதிரி செலோ டேப் வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு வெளியில் இன்னொரு சர்க்கிள் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த 2வது சர்க்கிளில் தான் நம்ம வச்சு ஒட்டணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒட்டணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு மெல்லிசான அட்டையில் இந்த மாதிரி ஒரு ரிங் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணுறக்கும் நான் அதே அளவு தான் வச்சுருக்கேன். ஒரு தட்டும் அந்த செல்லோ டேப்பும் அளவாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கணும். அதனால் அதே அளவு நம்ம யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தட்டும் செல்லோ டேப்பையும் யூஸ் பண்ணி நம்ம ரிங்கு ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோல்டன் கவர் ஒன்று எடுத்திருக்கேன். டீ பாக்கெட்டில் வர்றது தான். இதை வந்து அந்த ரிங்கில் வச்சு ஒட்டிக்கலாம். நீங்கள் கிளிட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம மேலே வச்சு ஒட்டி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வச்சு ஒட்டிட்டு நம்ம அப்புறம் கட் பண்ணால் நமக்கு ஷேப் நல்லா கரெக்டாக வரும். ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒட்டிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு அழகான ரிங்கு நமக்கு கோல்டன் ரிங்கு கிடச்சிருக்கு. கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த ரிங்குக்கு மேலே இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த சர்க்கிளில் நம்ம எல்லா பெட்டல்ஸுமே வச்சு ஒட்டிக்கலாம். கரெக்டாக இந்த செகண்ட் ரவுண்டில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ தான் ஈவனாக கரெக்டாக வரும். எல்லா பெட்டல்ஸுமே நம்ம கரெக்டாக கலர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இதே போல் நான் ஒட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அட்டையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா அட்டையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அழகான ஒரு பூ மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு அழகான ரங்கோலி மாதிரி. இந்த பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது நல்லா ஸ்டிக் ஆகும். ஃபெவிகால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒட்டுறக்கு. அதனால் நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அழகான ரங்கோலி மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த நம்ம கோல்டன் ரிங் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மேலே வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கும் நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டோன்ஸும் அந்த ஹாஃப் பீட்ஸும் வச்சு ஒட்டியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அழகான நமக்கு ரெடிமேட் ரங்கோலி கிடச்சிருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம அந்த தீபத்தை வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது வீடே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வாசலில், என்ட்ரன்ஸில், பூஜை ரூமில் எங்கேயும் நம்ம வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீடை அழகாக்குங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த சர்க்கிள் ஷேப்பை இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக வரைஞ்சிங்கன்னா குத்து விளக்கு கூட வச்சுக்கலாம். அதை நம்ம கட் பண்ணிவிட்டு குத்து விளக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். நல்லா சர்க்கிளை வந்து பெருசாக வரைஞ்சி நம்ம பெட்டல்ஸ் ஒட்டிக்கிட்டோம்னா, இதே மாதிரி 2 செஞ்சிட்டோம்னா 2 குத்து விளக்கு வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.